ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த்ரோன் ஆஃப் சீரில் எபிசோட் 171 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் லைக் போட்டு இந்த வீடியோவில் வந்து ஓகே, இந்த வீடியோட வந்து ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து போன எபிசோடில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு வச்சு சின்ன கிளான்ஸ்லாம் வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல போன எபிசோடில் தலைவன் ஹீரோ வந்து மாஸ் பண்ணியிருப்பான். அந்த இடத்துல பாஸ்ட்டில் பார்த்து அந்த கிறிஸ்டலையும் கொடுத்துட்டு வந்திருப்பான். இந்த எபிசோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பனி பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கையர் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ யாருன்னா நம்ம ஹீரோக்காக தான் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல மூடால வந்து அந்த இடத்துல விளையாடிக்கிட்டு இருக்கேன். அது விளையாண்டு உடனே பார்த்தீங்கன்னா யுங்கர்ட் வந்து போயிருந்ததுல 3 நாள் பனியில் சுத்தாத அவனுக்கு சளி பிடிச்சிடும் சொன்னால் கேளு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க போய் 7 நாள் ஆகுது, அவங்க எப்போ வருவாங்கன்னே தெரியல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கேன். அந்த இடத்துல வாங்கி வந்து அதெல்லாம் வந்து கவலைப்பட சீக்கிரம் வருவாங்கன்னா இந்த பக்கம் சாமுவேலா என்னப்பா அவ்வளோ நேரம் ஆச்சு, நான் மட்டும் அவங்க கூட போயிருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். டேய் யாட்டா இப்படி பண்ணுறேன், அது வந்து ஒரு டிவைன் ட்ரெயினில் த்ரோனா அப்படின்னு பண்ண போகிறாங்கடா, அதுக்கு இவ்வளோ டைம் கூட அவளை எப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் 7 நாளாச்சு அப்போ அவங்களுக்கு எதாவது ஆயிருக்குமான்னு கேட்டிருக்கேன். இல்லை நம்ம வந்து அவங்கள வந்து நம்புவோம் அப்படின்ட்டு கையில் வந்து சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல எல்லாருமே என்ன திடீர்னு வானத்தில் ஏதோ ஒரு சேஞ்ச் இருப்பேன். உடனே வந்து நம்ம இருந்து அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஒரு பிரைட்டான ஒரு பயங்கரமாக வந்து தரையில் அடி அப்படின்னு எல்லாத்தையும் ஃபோர்ஸ் காற்றுலாம் பயந்து திருச்சிட்டு வந்து இடத்துல அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா யாருமே படவே தடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பவர் யூஸ் பண்ண இடத்துல. ஸோ அந்த பவரையும் கேன்சல் பண்ணி விட அந்த இடத்துல ஸ்னோ எல்லாமே உறைஞ்சி போன மாதிரி நின்றுட்டு இருக்க இடத்துல 3 நாள் அதை சாப்பிட்டுட்டு விளையாடிக்கிட்டு இருக்க நேரத்தில். ஸோ ஹீரோவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் வச்சு இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உடனே ஹோல் நேட் சொல்லுவாங்க. இடத்துல இந்த சைன் ஒரு டிவைனை வந்து டிவைன் த்ரோன் ஆப்டைன் பண்ணதுக்கான த்ரோன் சைன் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். யாராதுன்னு பார்த்துருக்கா அந்த இடத்துல ஒருத்தர் வராது. ஸோ யாருன்னு பார்த்துருக்கேன் வாங்கி பார்க்கவும் தெரியுது. இப்போதான் தெரியுது அது வந்து பிரதர் ஃபெங். அந்த இடத்துல பிரதர் ஃபெங் அப்படின்னு வாங்கியவளுக்கு காதல் பார்வையில் பார்த்துருக்கேன். ஸோ தலைவன் நெத்திலையோ த்ரோனுக்கான சிம்பிள் இந்த இடத்துல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உடனே அடுத்த செகண்ட்ல பார்த்தீங்கன்னா த்ரோன் வந்து அப்பீர ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் ஃபெங் இருக்கார் இல்லையா, அவரோட த்ரோன் பார்த்தீங்கன்னா வந்து சோன் ஆம்பிளிஃபிகேஷன் ஆம்லைசைஸ் அது ரிலேட்டட். தட் மீன்ஸ் விஸ்டம் அண்ட் ஸ்பிரிட் த்ரோன் ஆஃப் சீல் தான் அவர் ஆப்டேட் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஒரு த்ரோன் மேலே கொஞ்சம் தூரம் நடக்க வாய்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆம்னிசென்ஸ். ஸோ இந்த இடத்துல பேட்டில் ஃபீல்டில் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக தெரியும். இந்த இடத்துல நோ சீக்ரெட்ஸ், அதுக்கப்புறம் இல்லாமல் சோல் ரிலீம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. அவரு சொல்லிட்டு இந்த இடத்துல ஸோ த்ரோன் ஆஃப் சீல் விஸ்டம் அண்ட் ஸ்பிரிட் நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்ட்டு அந்த இடத்துல த்ரோனில் உட்கார. அந்த இடத்துல அவர் அந்த த்ரோனை ஆப்டேட் பண்ணது விஸ்டம் அண்ட் ஸ்பிரிட்டான வந்து த்ரோன் இல்லையா, அதனால எல்லாருக்குமே அவங்களோட ஸ்பிரிட் ஃபைட் பண்ணணும் அப்படின்ற ஸ்பிரிட்டும் அதிகமாகுது. ப்ளஸ் அவங்க மைண்ட் வந்து ரொம்பவுமே கிளியராக தெரிஞ்சதுல இந்த த்ரோனோட பவர் ரொம்பவுமே அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல வாங்கியும் சொல்லான்னு பார்த்ததுல பேட்டில் ஃபீல்டில் வச்சு நடக்கிற சின்ன விஷயம் அது கொண்டு அவருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் எல்லாரோட ஸ்பிரிட்டை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுது, ரொம்பவுமே அற்புதம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கோயால செகண்ட் பில்லர்ல எடுத்து தெரிஞ்சுட்டு போய் எல்லாருமே அடுத்த பில்லர் யாரா, அடுத்த த்ரோன் யாரா அப்டேட் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தது. அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொய்யால நம்ம ஹானு அதுல ஹானு த்ரோனை ஆப்டேட் பண்ணிருக்கோம். இதை பார்க்குற ஹோலி நெட்டுக்கு அவன் சின்ன வயசுல இருந்து எப்படி வளர்ந்தான். அவங்க அப்பா அம்மா வந்து பேட்டிலுக்கு போயிட்டு பியர் டிமனால் கொல்லப்படுது. அவனை சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா தோற்றுருப்பான அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருந்ததில் இப்படிப்பட்ட எல்லா விஷயமும் இருந்ததில் இவ்வளோ தோல்வி அப்புறம் கடைசியாக அவன் வந்து ஜெயிச்சிட்டான். லாங் வச்சுன்னு கூட வந்து ஸ்கொயர் நெட்டாக இருந்தாலும் அவனோட பாதையை விட்டு தரல. அவன் எப்போவுமே கட்டிடமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாமே அந்த பியர் டீமனை கொல்லுதான். இவ்வளோ ஜோனிக்கு அப்புறம் கடைசியாக அவன் த்ரோனும் ஆப்டேன் பண்ணிட்டான் அப்படின்னு இருக்கேன். இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா வந்து ஈவன் லாங் ஓச்சன் த்ரோனை விட ஹான் த்ரோன் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதனோட எஃபெக்ட் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அவனோட தோண்டு பார்த்தா 2 விதமான ஏஞ்சல்ஸ் வந்து டார்க் ஏஞ்சல், ஒன்று பார்த்தீங்கன்னா லைட் ஏஞ்சல். அதில் வேர்டிங்ஸ் கேட்க இடத்துல ஸோ இந்த ஏஞ்சல்ஸால் நிறைஞ்ச உடனே வந்து லைட் வந்து நிறைஞ்சிருக்கும். ஸோ டீமன் ஏஞ்சல்ஸ் இந்த டீமன்ஸால் பார்த்தீங்கன்னா என்லெஸ் டார்க்னஸ் இப்படிப்பட்ட ரெண்டுமே கலந்த வகையான ஒரு த்ரோன் தான் இந்த ஒரு த்ரோன் அப்படின்னு கொய்யால நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல 2 ஏஞ்சல் நடுவில் பாதைகள் உருவாக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஹான் காலுக்கு சுற்றி அவனோட த்ரோன் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து ஹானும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நடந்த பக்கம் சுற்றிக்கிற கார்டியன் ஏஞ்சல்ஸ் எல்லாமே வெளியே வராங்க. இந்த இடத்துல ஹானு கிட்ட போய் நடந்து போயிட்டு அவன் இடத்துல மாசா உட்காந்து அவனை சொல்லுவாங்க. இந்த இடத்துல த்ரோன் ஆஃப் சீல் ஃபியர் அண்ட் சேட்னஸ் நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு ஹானு கத்துவோம் பாருங்க. கொய்யால பயங்கரமா இருக்கு. இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த இடத்துல இது வரைக்கும் யாருமே ஆப்டைன் பண்ணாத த்ரோன்ல இதுவும் வந்து ஒரு த்ரோன். ஏன் அப்படின்னா ஸோ இந்த ஒரு த்ரோனை ஆப்டைன் பண்ண அவங்க கிட்ட வந்து ஸோ எதிர் ஆட்ரிபியூட்டான டார்க் ஆட்ரிபியூட்டும் இருக்கணும், லைட் ஆட்ரிபியூட் ரெண்டுமே அவங்க மாஸ்டர் பண்ணால் மட்டும்தான் அந்த த்ரோனை வந்து ஆப்டேட் பண்ண முடியும். ஹிஸ்ட்ரியிலே யாருமே வந்து ஆப்டேட் பண்ணதில்லை. ஆனால் ஹான் பிறக்கும்போது லைட் எனர்ஜி கொடுவோம். அவனோட மவுண்ட் ரொம்பவுமே டார்க்கான ஆட்ரிபியூட் கொண்டது. ஸோ இந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா 2 ஏஞ்சல்ஸ்னாலையும் அவன் வந்து அங்கீகரிக்கப்பட்டு இந்த ஒரு த்ரோனை வந்து ஆப்டேட் பண்ணிட்டான்.
த்ரோன் ஆஃப் சீல் ஃபியர் அண்ட் சேட்னஸ் இப்போ நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லிருக்கேன். இதை பார்த்தோன்னே 2 புது த்ரோனை வந்து ஆப்டைன் பண்ணிருக்காங்களா, ரொம்பவுமே அற்புதம்ட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்க அந்த இடத்துல. 6 த்ரோன்ல இப்போ 5 த்ரோன் வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கு. இன்னும் ஒரே த்ரோன், அந்த லெஜண்டரி த்ரோனால கிரியேஷன் வந்து எட்டினிட்டி, அதை உண்மையிலேயே யாரால ஆப்டைன் பண்ண முடியுமா? அந்த டீமன்ஸ் எல்லாருமே பார்த்து பயப்படுற ஒரே த்ரோன் இந்த த்ரோன் தான். ஹியூமன்ஸோட அல்டிமேட் வெப்பன் இந்த த்ரோன் லெஜெண்டரியாகவே இருக்குது. எந்த லெஜெண்டாலையும் இதை வந்து ஆப்டைன் பண்ண முடியல. இந்த டைம் யாரும் ஆப்டைன் பண்ணுவாங்க, உடனே வந்து ஹீரோட அப்பா சொல்லுறதுல இதை ஆப்டைன் பண்ண ஒரே ஒருத்தர் 6000 வருஷத்தில் லாங்கோச்சான் மட்டும்தான். அவன் மேலே நம்பிக்கை தவிர நமக்கு வேறு வழியில். ஸோ நம்ம கேப்டன் உண்மையிலேயே வந்து அதை ஆப்டைன் பண்ணுவார்னு சொல்லிட்டு இந்த சோல்ஜர்ஸ் இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வெயிட் பண்ணுவோம். லாங்கோச்சன் ஒருத்தங்க இடத்துல வந்து மேன் கைண்டே வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. அவன் மட்டும் த்ரோன் ஆப்டைன் பண்ணிட்டால் நமக்கு பெரிய பலமாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவனோட சக்ஸஸ்க்காக நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு எல்லா டீம் மெம்பர்ஸும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்துட்டு நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கொடுத்த கிளிப் வச்சுட்டு கண்டிப்பாக லாங்கோச்சன் அதை ஆப்டைன் பண்ணுவான், அவன் கண்டிப்பாக அதை சக்ஸஸ் பண்ணுவான் அப்படின்ட்டு இந்த இடத்துல கையில் காத்திருக்கேன். நெக்ஸ்ட் சீன் அந்த த்ரோன் இருக்கிற இடத்துல ஹீரோ வந்து வந்துருப்பாங்க. இந்த இடத்துல அந்த இடத்துல கிரியேஷன் அந்த எட்டினிட்டி அந்த த்ரோன் இருக்கா, அதில் வந்து ஒருத்தர் உட்காந்து காட் ஆஃப் கிரியேஷன் அவர் சொல்கிற இடத்துல லாங்கோ அப்படின்ட்டு கூட்டு வந்து நம்ம ஹீரோட வந்து பேசுறதுல இந்த ஜோனி கண்டிப்பாக உனக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். இன்னும் நீ நிறைய சீக்ரெட்ஸை கண்டுபிடிக்கணும். இந்த பில்லர் உருவான சீக்ரெட்ஸ் அது கண்டிப்பாக நீங்களுக்கு வந்து தெரிய வேண்டியது. இது எல்லாமே உன்னோட விதிப்படி தான் வந்து நடந்திருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உன்னோட பாதை உன்னோட கடமை இந்த உலகத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட வந்து நீ நடந்து உன்னோட பாதை அது அடுத்தடுத்த யூனிவர்ஸ் அடுத்தடுத்த ரிலியம்ஸ்க்கு வந்து நீ போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கும் லாங்கோச்சான். இந்த இடத்துல உன்னோட கடமை முடிச்சதும் நீ ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல பார்த்தா வந்து காட் ஆஃப் கிரியேஷனை பார்த்தா அவரோட த்ரோனை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஹீரோ பார்த்தா வெட்டிக்கிட்ட த்ரோன் ஆப்டேட் பண்ண கொய்யால பெரிய த்ரோனோட உருவ அப்பீர காரணம் சுற்றிக்கிறல கத்த ஆரம்பிச்சாங்க. அது 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 வந்து கிரியேஷன் எட்டி த்ரோன் அப்படின்ட்டு நம்ம டீம் ஆளுங்களும் சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாருமே அதை பார்த்து மிரளானு. அந்த பவர் வெளியே வந்து அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா நேச்சரில் பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் முளைச்சிருக்கு. அதனோட லைட்டின் கொய்யால இருக்கிற எல்லா கான்டினென்ட் அளவுக்கு பார்த்தா தெரிய ஆரம்பிக்குது எல்லாருமே. அது கிரியேஷன் எட்டி த்ரோன் ஃபைனலாக அந்த த்ரோனை ஒருத்தர் அவைக்கன் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோட த்ரோன் வந்து அப்பீர் ஆகிறதுல எல்லாருக்கும் வாய்ஸ் கட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா ஹீரோக்குமே வந்து வாய்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்கிறதுல உடனே ஹீரோட சின்ன உருவம் இந்த த்ரோன் ரொம்பவுமே அற்புதமாக இருக்குல்ல, ஒரு மலை மாதிரினா ஆமாம் இது ரொம்பவுமே வந்து பயங்கரமாக இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னா. ஆனால் வந்து அப்பா சொல்கிறாரு எவ்வளோ பெரிய மலைக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வச்சா கண்டிப்பாக அதை நம்ம ரீச் பண்ணிவிடுவோன்ட்டு அதை நம்ம மறக்கவே கூடாது அப்படின்ட்டு இருக்கேன். இதில் வந்து இப்போ கரண்ட்டாக லாங்குவேஜ் சின்ன பையன் அவனுமே பேசியிருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நம்ம கடமை செய்வோம். என்னோட எல்லா ஸ்டெப்ஸையும் நான் வந்து சந்தோஷமாக எடுத்து வைப்பேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஹீரோவும் சொல்லிட்டு அந்த இடத்துல கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து நானுமே வந்து பில்ட் பண்ணுவேன் என்ன அப்படின்ட்டு நம்ம கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த இடத்துக்கு போனோன்னா தேங்க்யூ என்னோட ட்ரீமை நீ நிறைவேற்றினதுக்கு அப்படின்ட்டு இந்த இடத்துல சின்ன பையன் சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஹீரோ சொல்லுவாங்க நம்ம ட்ரீமை நான் நிறைவேற்றிருக்கேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு பாதை எடுத்து வச்சிருக்கேன். இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த பாதைகளை வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பை நான் சந்தோஷமாக வந்து எடுத்து வைப்பேன், என்னோட கடமையை நோக்கி நான் போவேன் அப்படின்ட்டு ஹீரோவும் போயிட்டு இருக்கேன். அந்த இடத்துல வாய்ஸ் வந்து லைட்டால நிறைஞ்சிருக்கிறோம் கிரியேஷன் எட்டினியோட மொத்த உருவமே இதுதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. இந்த இடத்துல ஹீரோ கிட்ட போயிட்டு இடத்துல எல்லாருமே வந்து ஆப்டைன் பண்ணிட்டோன்னு அதிர்ச்சியில் இருக்கா. ஹீரோ ஸ்வாட் வச்சிருந்ததுல த்ரோன் ஆஃப் சீல் கிரியேஷன் அந்த எட்டினிட்டி நிர்ணயிக்கப்பட்டதுன்னு கத்தாம இருக்க கொஞ்சம் அந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா லைட் இருந்ததுல திருச்சிட்டு போக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல ஹீரோ அந்த த்ரோனை ஆப்டைன் பண்ண போட்டு அந்த லைட் ரொம்ப பிரைட்டாக இருக்கா. நம்ம கையில் வந்து ஃபைனலாக அவன் சக்ஸஸ் பண்ணிட்டான். அவனோட எல்லா முயற்சிகளும் வீண் போகலன்னு சொல்லிருக்கா. அந்த இடத்துல 3 த்ரோனும் பார்த்தீங்கன்னா மிளிர்ந்துகிட்டு இருக்கு வானத்தில். உடனே இருக்கிற எல்லாரும் த்ரோன் ஆஃப் சீல் அவளோட 6 த்ரோன் சிங்கிள் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மிளிர்ந்துகிட்டு இருக்க. அந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா நான் பார்க்குற காட்சினால நம்ப முடியல. 6 த்ரோனும் ஒன்றா மிளிர்ந்துகிட்டு இருக்கு. 6 த்ரோன் ஆஃப் சீல் மனித இனத்தோட மிகச்சிறந்த வெப்பன்ஸ் எல்லாமே இப்போ வந்து ஹோல்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்கா. எல்லாருமே அங்கே அது வந்து 6 த்ரோனோட லைட் நான் நம்ம எப்படி எல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடத்துல லைட் எரிஞ்சு மழை மாதிரி பொழியறதுக்கு எல்லாருமே ஃபைட் பண்ணுன்ற ஸ்பிரிட்டும் அவங்களோட எபிலிட்டி எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம கண்டிப்பாக டீமன்ஸ் இதில் ஜெயிப்போம் அப்படின்ட்டு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல 6 த்ரோன் ஆஃப் சீல் இப்போ வந்துருச்சு, நம்ம வந்து பேட்டிலுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிக்கும். இந்த இடத்துல நம்ம டீம் வந்து இது ரொம்பவே அற்புதமாக இருக்குது. நம்ம டீமில் எக்கச்சக்க த்ரோன் ஆஃப் சீல் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, சூப்பர் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல 6 த்ரோனோட பவர் இப்போ சிங்கிள் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ஒளிந்திருக்கு. நெக்ஸ்ட் சீனில் டீமன் கார்டு எம்பர் இருக்கும். அந்த த்ரோன் வெளியே வந்துருச்சுன்னு பவர் டென்ஷன் ஆகிட்டு கத்திக்கிட்டு இருக்க. அந்த அவங்க பையன் வந்து பேசிட்டு இருக்க. அந்த இடத்துல
அப்பா அந்த கிரியேஷன் 1880 தோணு கண்டிப்பாக அது லாங் அவுட் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவன் இறந்துருப்பான்னு எனக்கு வந்து தோணலப்பா, எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது அப்படின்ட்டு இவனும் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஸோ கண்டிப்பாக அது லாங் அவுட் இருந்தால் நமக்கு வந்து பெரும் பிரச்சனை. ஏன்னா அவனால் ஒரு நாள் மட்டும் அதெல்லாம் பண்ண முடியும் இருக்கேன். உடனே வந்து டீமன் காட் எம்பரர் சொல்லுறதுல சரி கண்டிப்பாக ட்ரீம் வேர்ல்டுக்கு போகணும், அந்த வந்து சாகாவரம் இந்த லைஃப்பை வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு இவரும் பார்த்தீங்கன்னா வந்து 1880 அச்சீவ் பண்ண போயிட்டு இருக்கான் அந்த இடத்துல. அது வரைக்கும் இந்த அலைன்ஸை நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவனோட பையன்கிட்ட கொடுத்துட்டு போக அவனுமே வில்லத்தனமாக சிரிக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம யாங் வெங்ஸை பார்த்தீங்கன்னா கோல்டு ட்ரையில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறோம். கோல்டு ஆர்மரில் வந்துட்டு வந்ததுல மாஸ்டர் நான் கோல்டு ட்ரையில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கேன். யாங் வெங்ஸோ அப்படின்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த கோல்டு ஆர்மர் ரொம்பவே அற்புதமாக இருக்கு, ரொம்ப க்யூட்டாக இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். உடனே வந்து நம்ம ஹீரோட அப்பாவும் சொல்ல இருந்தது அதுக்கு உனக்கு நான் இன்னுமே டைம் கொடுத்தேன், நீ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு வந்தனா அவ்வளோ சீக்கிரம் என் த்ரோன் மேலே உனக்கு ஆசை, அவ்வளோ சீக்கிரம் என்னோட த்ரோன் உனக்கு வேணுமா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு பாருங்க. இது கேட்டு இதை கேட்ட உடனே நம்ம யாங் வெங்ஸுக்கு ஐயோ இல்லை மாஸ்டர் நான் கண்டிப்பாக என்னோட எண்ணங்கள் அப்படி கிடையாது, நான் வந்து ஸ்ட்ராங் ஆகணும்னு நினச்சேன், சீக்கிரமாக நான் ஸ்ட்ராங் படுத்திக்கணும்னு நினச்சேன், அது தவிர வேறு எதுவும் இல்லை டே சும்மா நான் விளையாடா அதுக்கெல்லாம் டென்ஷனாக வர அப்படின்ட்டு அவர் வந்து யாங் வெங்ஸ் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல. இதில் அவர் சொல்கிறதுல கண்டிப்பாக நீ ஒன்று ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்துல ஹீரோ நம்ம டீமில் இன்னும் ஒருத்தாள் புதுசாக வந்து வராங்க அப்படின்னு இருக்கேன். யாராதுன்னு இருக்கா அந்த இடத்துல நம்ம லிட்டில் ஃபேர் இருந்ததுல அதாவது லைட் கிங் ஃபர்னஸ் அப்படின்னு சொல்லுறதுல இந்த இடத்துல வந்து லிட்டில் ஃபேரி. ஸோ லிட்டில் ஃபேரி என் கூட வந்து கிட்டத்தட்ட இறந்தே போயிட்டு அந்த இடத்துல எனக்கு ட்ரையலில் கிடச்சி ஹார்ட்டை வச்சு அவளை வந்து ரிவைவ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து லைட் ஃபேர் கிங்காகவே எவால்வ் ஆகிட்டு அப்படின்னு இருக்கா. இதில் வந்து மாஸ்டர் அப்படி எல்லாருக்குமே வந்து வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி லிட்டில் ஃபேர் பேசுகிறதுல திரும்ப உங்களை எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்பவுமே வந்து சந்தோஷம் இருக்கு. லிட்டில் ஃபேர் நீ கொஞ்சம் வளர்ந்துட்ட, அது இல்லாமல் நீ வந்து லைட் கிங் ஃபோர்னஸாக வந்து எவால்வ் ஆகிட்ட, அற்புதம். இதுக்கப்புறம் நம்ம டீமோட அதிகமாகிடுச்சு. ஆனால் ஹாயோ இருந்தானா நல்லா இருக்குன்னு இருக்கா. ஹாயோ அடுத்த எவால்வேஷனில் இருக்கா அப்படின்னு எல்லாருக்கும் சரியாக சகந்தத்தில். ஆமாம் ஹாயோ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த எவால்வேஷன் 8வது தலைவன் வந்து எவால்வ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹாயோ பார்த்தீங்கன்னா முட்டையில் எவால்வ் ஆகுது ட்ரை பண்ணிருக்காங்க இடத்துல. இது கேட்டோன்னே 8வது தலையா ஹாயோ வந்து தலைகள் கம்மியாக இருக்கும்போதே பல டீமன் பில்லர்ஸ் அடிச்சு இருக்குதான். இப்போ மட்டும் எவால்வ் ஆகி வந்துட்டு அப்படின்னா பல டீமன் பில்லர்ஸ் நம்ம வந்து அடிச்சு ஒட்டைக்க முடியும். அந்த இடத்துல கண்டிப்பாக ஹாயோட எவல்யூஷன் நம்ம ரொம்பவே முக்கியம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல எல்லாருமே வந்து ஹாயோ வந்து சீக்கிரமாக எவ்வளோ வரணும்னு பேசியிருக்காங்க அந்த இடத்துல ஹீரோ சொன்னதில்ல. ஆனால் இது ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக இருக்காது. போன டைம் வந்த டார்க் மொனார்ச்ஸ் அவங்க கண்டிப்பாக திரும்ப வந்து ஹாய் எவல்யூஷனை தடுப்பாங்க, ஹாய் கொல்ல கூட பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க இதுக்கு மேலே இன்னும் நிறைய பேர் வந்து கூப்பிட்டு வரலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லா ஃபைட்டுக்குமே வந்து ரெடியாக இருக்கணும். அதனால நான் கண்டிப்பாக வந்து ஹாயோட காப்பாற்ற நான் போவேன் அப்படின்னு இருக்க. நீங்கள் மட்டும் ஏன் கேப்டன் போனால் எல்லாருமே ஹாய் காப்பாற்ற வந்து போகலாம், நானும் வரேன் அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நானும் வந்துட்டு சொல்லிருக்கேன். கயிறோடனே கண்டிப்பாக நம்ம வந்து ஒன்றே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் நம்ம ரோஸ் கொண்டு நானும் வரேன் பிரதர் அப்படின்ட்டு இருக்கேன். சரி எல்லாருமே போகலாம் அப்படின்ட்டு இருக்கா. அடுத்த செகண்ட் ஹாயை பற்றி கொய்யால ஒரு கிட்டத்தட்ட டிராகன் மாதிரி உருவெடுத்துட்டு இருக்கான் அந்த இடத்துல. அந்த இடத்துல வந்து ஹாய் வெயில் எவால்வ் ஆகும். உடனே பார்த்தா அந்த இடத்துல ஜக்க மாஸ்டர் கொள்ள வர உடனே பார்த்தீங்கன்னா அந்த மொனாஜில் பார்த்தா அந்த சுனியை கண்டிப்பாக அவள் கத்திட்டு இருக்க அந்த இடத்துல ஆஸ்டன் கிராஃபன் அவனோட ஃபைனலான எவால்வேஷன் வந்து முடிக்க போகிறான். இல்லை கண்டிப்பாக நடக்கக்கூடாது, இருக்கிற எல்லா மொனாஜிக் கூட்டுமே அவட கண்டிப்பாக கொண்டானோ. இப்போ மட்டும் அவட கொள்ளல அப்படின்னா எல்லா உலகத்தையும் அழிச்சிருவான் அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கிற எல்லா சிலைகளையும் ஒட்டச்சு விட அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொனாச்சு. ஸோ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பைடர் மொனாச்சு, ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வெளியே வரான், அடுத்தடுத்து காப்ளின் மொனாச்சு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்க மொனாச்சு பார்த்தீங்கன்னா பெரிய வந்து இருக்கான இடத்துல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காப்ளின் வயிற்றுல பார்த்தீங்கன்னா ஒரு வாய் வச்சிருந்த ஒரு கொட்டூரமான மான்ஸ்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா டைனமிக் டிராகன் அதனோட மொனாச்சு அப்படின்னு எல்லாரும் ஒன்றா வந்து இறங்கிட்டு இடத்துல. ஆஸ்டன் கிரிஃபினை கண்டிப்பாக அந்த டைம் நம்ம கொண்டாகணும், எல்லாரும் ரெடியாக இருங்க, அவனை ஜவால் பண்ண விடக்கூடாது அப்படின்ட்டு எல்லாருமே உன்ன கொல்லும் ஆஸ்டன் கிரிஃபின் அப்படின்ற கத்திட்டு இருக்க. இந்த பக்கம் ஹாயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஜனஜி வந்து கேதர் பண்ணி எவ்வளோப்பட்டிருக்கான். அடுத்த சீனில் எல்லாருமே கொல்ல போகிறதோடு போயிட்டு இந்த ஒரு எபிசோட இதோட வந்து முடியலாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லுவேன். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மழையும் பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து வாய்ஸும் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் கொடுக்குற நடுவில் ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் கட்டாகிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கண்டினியூவாக பண்ண ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் உடம்பு சரியாச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க. அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுட்டு உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துருப்போங்க. யாரெல்லாம் அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கிறதையும் சொல்லிட்டு போங்க. பை.